ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சரியான தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் எப்போவுமே அவங்களுக்கு தூக்கம் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து செரிமான கோளாறாக மாறும். நாளடைவில் வந்து அவங்களுக்கு அல்சர் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை பிபியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தூக்கமின்மையினால பிபி வருமா? கண்டிப்பாக வரும். தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே எப்போவுமே அலர்ட்டான ஒரு நிலையை வந்து கொண்டு வரும். ஸோ அப்போது இந்த தூக்கங்கிறது வெறும் ரெஸ்ட் மட்டும் கிடையாது. அந்த தூக்கத்தின் போது நம்ம உடம்புல மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும், க்ரோத் ஹார்மோன் சுரக்கும். இந்த மெலட்டோனின் வந்து நம்ம உடம்புல அன்னைக்கு நாள் முழுக்கும் வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவோம், மெட்டபாலிசம் நடந்திருக்கும் இல்லையா, அதனோட என் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பாடியை விட்டு வெளியேற்றி பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் இந்த மெலட்டோனினோட வேலை. நீங்கள் நல்ல இரவு தூக்கத்தில் இல்லைன்னா உங்களுக்கு அந்த மெலட்டோனின் கிடைக்காது. அதே மாதிரி க்ரோத் ஹார்மோன் நைட்டில் தான் சுரக்கும். அப்போது நீங்கள் நல்லா தூங்கலை அப்படின்னா நல்ல புதிய செல்கள் உங்களுக்கு வளர்ச்சி அடையாது. இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போதே உங்களுடைய இரத்த குழாய்கள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாயிடும். அந்த இடத்துல பிளட்டோட ப்ரெஷர் வந்து நிறைய தேவைப்படும். இதுதான் வந்து உங்களுக்கு பிபியாக வர்றதே. ஸோ அதனால் நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னாலே செரிமான கோளாறுகள், பிபி, இதய சம்பந்தமான நோய்கள் வர்ற வரைக்கும், இது சொல்ல போனால் கேன்சர் வரைக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். தூக்கமின்மை கண்டிப்பா. தூக்கமின்மைனால கேன்சர் காஸ் ஆகும். ஆமா, தூக்கமின்மையை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நபருக்கு நோய் எப்படி வரும்னா, சரியா தூங்காத ஒரு நபருக்கு இப்போ வெறிநாய் கிட்ட போனா என்ன ஆகும்? கண்டிப்பா அது நம்மளை கடிக்கும். அந்த மாதிரி ஒரு நபர் தூக்கம் இல்லாம இருக்காங்கன்னா அவங்க வெறிநாய்கிட்ட போற மாதிரிதான் அவங்களுடைய உடலோட தன்மையும், அவங்களுக்கு கண்டிப்பா நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்க நல்லா தூங்கலை அப்படின்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து முறையா வேலை செய்யாது. நம்ம உடம்புல டெய்லியுமே கொஞ்சம் கேன்சர் செல்ஸ் உருவாகும். அதாவது நம்மளுடைய வளர்ச்சி வந்து அபரிமிதமாக உண்டாக்கக்கூடிய சில செல்கள் வந்து உருவாகும். இப்போ கேன்சர்னா என்ன? ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து 120 நாள் வந்து இருக்கணும். அது 121வது நாள் இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சர் செல் தான். அதனுடைய நாள் கணக்கை தாண்டி அது இருக்குனாலே அது கேன்சர் செல் தான். ஸோ இந்த செல்களை எல்லாத்தையுமே முறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்கும். அது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக நடக்கும். நம்ம சரியாக தூங்கலை, நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும்போது அந்த செல்கள் கேன்சர் செல்களாக மாறலாம். இதுக்கு நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தூக்கமின்மை அப்படிங்கிறது நிறைய நோய்களுக்கு அதுதான் ஆரம்ப புள்ளியாக இருக்குது.